ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த ரீடிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா கரண்ட் ஃபீலிங் தான் பார்க்க போகிறோம். உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் எப்படி இருக்குது அண்ட் உங்களோட கரண்ட் ஃபீலிங் எப்படி இருக்குது, இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் கரண்ட் ஃபீலிங் அப்டேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நோ காண்டாக்டில் இருக்கிறவங்க, லெஸ் காண்டாக்டில் இருக்கிறவங்க, லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க, ஆன் அண்ட் ஆஃபில் இருக்கிறவங்க யாருனாலும் இந்த ரீடிங்கை பார்க்கலாம். இது ஒரு டைம்லெஸ் ரீடிங் அண்ட் பொருந்தின விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்தை அப்படியே விட்டுடலாம். ஓகேவா? ஸோ யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் போட்டிருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அவங்களுக்கு உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் கரண்டாக இருக்குது, அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்களா, இல்லை உங்கள் மேலே ஏதாச்சும் ஒரு லவ் ஃபீலிங், உங்களை பற்றின நினைவுகள் ஏதாச்சும் மேஜராக இருக்குதா, இல்லை அப்பப்போயாச்சும் திங்கிங் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங், அவங்க உங்களை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறாங்க, ஓகே பார்க்கலாம். பர்சனோட கரண்ட் ஃபீலிங், ஸோ அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல ஃபீலிங் தான் இருக்குது. அவங்க மேலே ஒரு இது வந்து ரொம்ப ஒரு மெச்சோர்டான லவ்னு சொல்ல முடியாது, ஆனால் உங்கள் மேலே ஒரு அன்பு இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுக்கு விருப்பம் இருக்குது. இது ஒரு நியூ ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுறதுல அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ரொம்ப சீரியஸாக இருக்க மாட்டாங்க. ஓகேவா? அவங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் பிடிச்சிருக்கு, இந்த ரிலேஷன்ஷிப் பிடிச்சிருக்கு. ஆனால் ஒரு குழந்தைத்தனமாக, ஒரு விளையாட்டுத்தனமாக தான் இருப்பாங்க. ரொம்ப மெச்சோர்டாக நீங்கள் அவங்கக்கிட்ட எதுவுமே ரெஸ்பான்சிபிலிட்டியாக எதுவுமே நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. உங்களை பிடிக்கும், உங்கள்கிட்ட பேசுவாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி பழகுவாங்க, லவ் இருக்கும், ஒரு ஃப்ளர்ட் பண்ணுறது, ஓகே, இந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் இருக்கும். ஆனால் ரொம்ப என்னென்னா கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. பிடிக்கும், ஆனால் கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. ரொம்ப அந்த ஒரு மெச்சோர்டான ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு கமிட்மெண்ட் கேட்குறீங்க, ஒரு மெச்சோர்டான ஒரு பதில் கேட்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கக்கிட்ட வந்து அது இப்போதைக்கு இல்லை. ஓகே, ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு பிடிக்கும், அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப இன்னோசென்ட்டாக தான் உங்ககிட்ட பழகுறாங்க. ஆனால் என்ன மெச்சோர்டான ஒரு பதில் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, பார்க்கலாம். ஸோ அதுதான் நான் பார்க்குறேன். இந்த ரிலேஷன்ஷிப்பு திடீர்ந்தாலும் ஒரு ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடியே இந்த ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கலாம். ஏன்னா மேஜராக நான் பார்க்குறேன். மேஜராக என்ன நடக்குதுன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு நியூவாக ஆரம்பிச்சிருக்கு. ஒரு திடீர்ந்தாலும் ஏற்பட்ட ஒரு உறவுகள். முன்னாடியே 2 பேரும் பாஸ்டில் பழகி இருந்திருக்கலாம், ஆனால் திடீர்ந்தால மறுபடியும் ஆரம்பித்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். 2 பேருக்கும் ஒரு உறவு ஏற்பட்டிருக்கும். சடனாக 2 பேருக்கும் வந்து ஒரு லவ் ஏற்பட்டிருக்கும். பட் என்னென்னா கிளியரான ஒரு மைண்ட் செட்டில் அவங்க இல்லை. மேஜராக என்னென்னா ரொம்ப குழப்பமாக இருக்குது, ஒரு மாதிரி இருட்டிலே இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ஒரு கிளாரிட்டி 2 பேருக்குமே இல்லை. உங்கள் பர்சன் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இல்லை நீங்கள் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். மேஜரான ஒரு சில வாக்குவாதங்கள், அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏற்பட்டிருக்கலாம், இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்னால மேஜராக ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஒரு சில 2 பேருக்குமே ஒரு சில ஏமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறதே நான் பார்க்குறேன். அவங்களுக்கு உங்களை பிடிக்கும், ஓகே, ஆனால் என்னென்னா ஒரு தெளிவான ஒரு பதில் கொடுக்க முடியல, ஒரு கிளாரிட்டி கொடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஓகேவா? மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்குது. இப்போ ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு ஒன்று சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்குது. அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் பிடிக்கும், ஆனால் ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்குது, தெளிவு இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஒரு சில பயம் இருக்கலாம், தெளிவு இல்லை, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க, ஏதோ ஒரு விஷயம் நான் இங்கே பார்க்குறேன். ஓகே, இதனால் என்னென்னா ஒருத்தருக்கு ஒரு சில சங்கடங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். உங்கள் பர்சனோட இந்த ஒரு மூட் ஸ்விங்ஸ்னால் கரெக்டான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையினால் மூட் ஸ்விங்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். உங்கள் மேலே என்னென்னா எஸ், ஓகே ஓகே ஸோ இது ஃபேமிலியும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கு. ஃபேமிலி இந்த ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைகளாக இருக்கலாம். ஓகேவா? இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ஃபேமிலியும் சம்மந்தப்பட்டிருக்கு. அவங்கவுங்க கூட ஹாப்பியாக தான் இருக்காங்க, அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஹாப்பியாக இருக்கணும்னு தான் நினச்சிருக்காங்க. பட் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இஷ்யூஸ் வந்திருக்கு, ஃபேமிலி இன்வால்வ் ஆகிருக்கு.
ஓகே, பார்க்குறவங்க ஆல்ரெடி உங்களோட பர்சன் நீங்கள் மேரிட் பர்சனாக இருக்கலாம். ஸோ உங்களுக்குள்ள ஒரு இடைவெளி ஏற்பட்டிருக்கு 3ஆம் நபரால், அப்படி கூட இருக்கலாம். ஓகே, ஏன்னா இங்கே நான் பார்க்கும்போது என்ன பார்க்குறேன்னா, சீக்ரெட் ரிலேஷன்ஷிப், மேரிட் கப்புள் ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நான் பார்க்குறேன். மேரீடான கப்புள்ஸ் பார்க்குறீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்து தேர்ட் பார்ட்டிஸ் இல்லைனா வேறு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஒரு சில பேர் வந்து ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஆனால் அதில் தெளிவில்லை, ஒரு கிளாரிட்டி கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் பார்க்குறேன். ஓகே, சரி, அவங்களுக்கு மியூச்சுவலாக தான் அவங்களுக்கு மேலே ஃபீலிங் இருக்குது. ஓகே, அவங்களுக்கு உங்கள் மேலே மியூச்சுவலாக ஃபீலிங் இருக்குது. உங்களுக்கு எப்படி அவங்க மேலே அன்பு இருக்குதோ அதே அன்பு அவங்களுக்குமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அவங்க கூட பேசணும், பழகணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஆல்ரெடி பேசியிருப்பாங்க, இல்லை உங்ககிட்ட பேசணும், அவங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் கூட அவங்களுக்கு இருக்கும். ஸோ மியூச்சுவலான ஃபீலிங்ஸ் தான். இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாச்சும் ஒரு ஆன் அண்ட் ஆஃப் இருந்தாலும், ஒரு செப்பரேஷன் நடந்திருந்தாலோ, இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட்டு கட்டத்துக்கு கொண்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு ஃபீலிங் இருக்குது. இது ஒரு மியூச்சுவலான ஃபீலிங் தான். உங்களுக்கு எப்படி அவங்க மேலே லவ் இருக்குதோ அதே மாதிரி அவங்களுக்கும் இருக்குது. ஆனால் ரொம்ப ஒரு கிளாரிட்டி இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ என்னென்னா, ஒரு சில கோபங்கள் உங்கள் பர்சனுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, லீகல் இஷ்யூஸ் இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணியோ ஒருத்தர் பர்சனல் லைஃப்லேயோ ஏதாச்சும் லீகல் இஷ்யூஸ் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். லீகல் சம்மந்தமாக கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகளும் உங்கள் பர்சனோட லைஃப்பில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே ஃபீலிங் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் அவங்க எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை. ஓகே, அவங்களுக்கு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், இல்லை ஒரு ஈகோனால் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்காமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அண்டு கன்ஃபியூஷன், உங்களையும் தவிர்த்து அவங்களுக்கு வேறு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். கரியர், ஃபேமிலி, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்னால குழப்பங்கள் நிறைய இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் சூஸ் பண்ணலாமா? எனக்கு தெரிஞ்சு இதில் இருக்கிற ஃபீமேல் பர்சனுக்கு தான் டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஃபீமேல் பர்சனுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பை செலக்ட் பண்ணலாமா வேணாமா, ஒரு கன்ஃபியூஷன், மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி ஒன்று உங்கள் பர்சனுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும், உங்களையும் தவிர்த்து. ஃபேமிலி இல்லை வேறு ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பை செலக்ட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ஒரு மைண்டில் தாட் இருக்கும். இல்லை அவங்கள வேறு ஏதாச்சும் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரெஷர் இருக்கலாம். ஓகேவா? அந்த ஒரு காரணத்தினால இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். நல்லா சூப்பராக ஒரு ஜாலியாக ஆரம்பித்த ஒரு ரிலேஷன்ஷிப் தான். ஆனால் ஒரு தெளிவில்லாமல் போயிட்டுருக்கு. மேஜராக இந்த ரிலேஷன்ஷிப்பில் எதாவது நடந்துகிட்ருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா போயிருக்கும், ஆனால் தெளிவில்லாமல் போயிட்டுருக்கு. ஒரு கிளாரிட்டி இல்லை, இது எதை நோக்கி போகுதுனே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான் நான் பார்க்குறேன். இதில் இருக்கிற ஒரு ஃபீமேல் பர்சன், யாரோ ஒரு பர்சன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி எல்லாமே ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இங்கே நிறைய கார்மிக் லெசன்ஸ் போயிட்டுருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஒருத்தர் உங்கள் பர்சன் மூலியமாக நீங்கள் சில கார்மிக் லெசன்ஸ் கற்றுக்கிட்டு இருக்கீங்க, அவங்க மூலியமாக நீங்கள் ஒரு கார்மிக் லெசன்ஸ் கற்றுட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். நிறைய லீகல் இஷ்யூஸ் இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒருத்தர் பர்சனல் லைஃப்பில் நிறைய ஈக்குவல் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ என்னென்னா, அவங்க பர்சன் பொறுத்த மாட்டிக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒன்று அவங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது, உங்களையும் தவிர்த்து ஃபேமிலி, கரியர், மணி, இல்லை வேறு யாரையாச்சும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால அவங்க கொஞ்சம் ஓடி ஒழியலாம். இன்னொரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன்னா, உங்களுக்கு ஒரு வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குமோ, அவங்களையும் தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஓகே, அவங்களுக்கு இருக்கும். ஸோ அவங்க என்னென்னா கொஞ்சம் ஓடி ஒளிவாங்க. ஸோ ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து ஒரு டவுட் இருக்கும்.
ஃபேமிலி ப்ரெஷர் இருக்கலாம். ஃபேமிலியில் உள்ளவங்க எப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை எடுக்காதவாறு அவங்க தரப்புலேருந்து ஏதாவது ஒரு ஆப்ஷன் வைப்பாங்கல்ல. இப்போ லவ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு பதிலாக ஒரு சப்ஸ்டியூட் அவங்க ஃபேமிலியில் என்ன பார்க்குறாங்களோ அதை பார்க்குற மாதிரியான ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ப்ரெஷரில் எதை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் ஏற்பட்டு ஓடி ஒளிகிறது. இந்த மாதிரியான சில விஷயங்கள் இதெல்லாம் நடக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஏன்னா மேஜராக நிறைய விஷயங்கள் நடக்குது. ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு, லீகல் இஷ்யூஸ், கர்மா பேஸ் பண்ண ரிலேஷன்ஷிப், கார்மிக் லெசன்ஸ் இதெல்லாம் இதில் இருக்குது, இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ ஓவரால் எப்படின்னா அவங்களுக்கு உங்கள் மேலே லவ் இருக்குது, ஆனால் தெளிவில்லை. ஃபேமிலி இன்வால்வ் ஆகிருக்கு, ஃபேமிலி இந்த ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை இருக்குது. அண்ட் உங்கள் 2 பேருக்குள்ளே அந்த லவ் வந்து மியூச்சுவல் தான். நிறைய கார்மிக் லெசன்ஸ் போயிட்டு இருக்கு. நீங்கள் 2 பேருமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஒரு கன்ஃபியூஷன், ஒரு சில திருட்டுத்தனம் உங்கள் பர்சன் சைட்லேருந்து இருக்கும், இல்லை அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு சந்தேகங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ இதான் உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங். அவங்க என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஸோ ஃபீலிங் வைஸ் எஸ், லவ் இருக்குது, ஆனால் ஒரு கிளாரிட்டி இல்லை, குழப்பங்கள் நிறைய இருக்குது, ஆன் அண்ட் ஆஃப் போயிட்டு இருக்கு, ஓடுறதும் ஒளிகிறதும் மறுபடியும் வருதும், ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கு. ஆனால் அவங்களுக்கு உங்ககிட்ட வர்றது வேணுங்கிறது ஒரு ஃபேமிலி தான் எதிர்பார்க்குறாங்க, மியூச்சுவலான லவ். ஆனால் எதுவும் ஒரு தெளிவில்லாமல் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் இது தான். நெக்ஸ்ட்டு உங்களோட கரண்ட் ஃபீலிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, நீங்கள் என்ன மாதிரியான ஒரு கரண்ட் ஃபீலிங்கில் இருக்கிறீங்க, இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு கரண்ட் ஃபீலிங்கில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன ஃபீலிங் இருக்குது, உங்களுக்கு உங்கள் மேலே உங்கள் பர்சன் மேலே என்ன ஃபீலிங் இருக்குது. ஸோ நீங்கள் அவங்கள விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. 2 பேருக்குள்ளே ஒரு லாங் டிஸ்டன்ஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். தூரமாக இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். 2 பேருக்குள்ளே வேறு ஊரில் இருக்கிறீங்க, இல்லை ஒரே ஊரில் இருந்தாலும் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அவங்கள விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு இருக்குது. எஸ், அவங்கள விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்குது. பார்க்கலாம். அதே சமயத்தில் உங்களாலேயும் அடுத்த கட்டத்தில் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு யோசனைகளும் இருக்குது. அதாவது நீங்கள் உங்கள் பர்சனை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறீங்க. அதே சமயத்தில் உங்கள் சைட்லேருந்தும் நீங்கள் எதுவுமே இன்னும் பண்ணலை. ஆல்ரெடி பண்ணியிருந்துருப்பீங்க, ஏதாச்சும் எஃபோர்ட் போட்டிருந்தீங்க, பட் இப்போ ஸ்டில் எஃபோர்ட் போடாமல் இருக்கலாம். ஓகேவா? பட் அவங்கள நீங்கள் விட்டு கொடுத்துட வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டில் தான் இருக்கிறீங்க. ஓகே, ஆக்சுவலாக நீங்கள் தான் எங்கேயோ போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறீங்க. கொஞ்சம் எல்லா விஷயத்துலேருந்தும் கொஞ்சம் தூரமாக போகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. ஓகேவா? உங்கள் பர்சன்ஸ் கிட்ட இருந்தும் எல்லா விஷயத்துலேருந்தும் ஒரு பிரேக் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. மனசில் இருக்குது விட்டு கொடுத்துடக்கூடாது. ஆனால் பண்ணுற விஷயம் என்னெல்லாம் பார்க்கும்போது விலகி இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறேன். உங்கள் பர்சன் கிட்டேருந்து டெம்பரரியாக விலகி இருக்கிறீங்க, இல்லை உங்கள் பர்சன் உங்களை விட்டு விலகி இருக்காங்க. நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்க, அவங்க விலகி இருக்கிறாங்க, இல்லை நீங்களே வேணும்னு நினைக்கிறீங்க, நீங்களே விலகியும் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ டெம்ப்ரரியாக எமோஷ்னலி கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிறீங்க. லாங் டிஸ்டன்ஸ் நல்லாவே தெரியுது. ஃபாரினில் இருக்கிறது, லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறது, ட்ராவல் பண்ணுறது, ஸோ ட்ராவலிங்லேயே இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு தெரியுது. பார்த்தீங்களா எத்தனை ட்ராவல். ஸோ நீங்கள் என்னென்னா கொஞ்சம் இதில் பிரேக் எடுத்துகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். உங்களுக்கு பிடிக்கும், பட் என்னென்னா நீங்கள் இப்போது டெம்பரரியாக மூவ் ஆன் ஆகிட்ருக்கீங்க. இப்போதைக்கு நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான். ஓகே, ஃபீலிங் இருக்குது, இல்லைலாம் சொல்ல முடியாது, அவ்வளோ கப்ஸ் இருக்குது, ஆனால் வேணான்னு சொல்லி ஒதுங்கியிருக்கீங்க. அவங்க மேலே உங்களுக்கு நிறைய அன்பு இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால கொஞ்சம் விலகி இருக்கிறீங்க. 2 பேருக்குள்ளே டிஸ்டன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். 2 பேரும் தொலைதூரத்தில் இருக்கிறீங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால 2 பேருக்குள்ளே இடைவெளி ஏற்பட்டிருக்கும், இல்லை வேணும்னே 2 பேருக்குள்ளே ஒரு டிஸ்டன்ஸ். ஓகே, அப்புறமா வச்சுக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பை, ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள். நிறைய காயப்பட்டிருக்கீங்க, இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி நிறைய காயப்பட்டிருக்கீங்க.
ஸோ மூவ் ஆன் ஆகிட்டுருக்கீங்க அந்த விஷயத்துலேருந்துலாம். என்ன விஷயங்கள்லாம் இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி உங்களை காயப்படுத்தியிருக்கோ அதுலேருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. ஆனால் சரியாகலை. ஆனால் சரியாகணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ஏற்பட்ட காயங்கள், இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி உங்களோட பர்சனல் லைஃப்பில் ஏற்பட்ட காயங்கள், ஒவ்வொரு விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியாகணும், ஹீல் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முயற்சியில் தான் இருக்கிறீங்க. ஓகே, ஹார்ட் சம்திங் வந்து நீங்கள் கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். உங்கள் சைட்லேருந்து நீங்கள் கொஞ்சம் பெயின்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷனை தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய காயங்கள் சுமந்துட்டுருக்கீங்க, மனசில் நிறைய பாரங்கள் வச்சுருக்கீங்க, அதுலேருந்தெல்லாம் கொஞ்சம் கடந்து போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ கொஞ்சம் உங்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது எந்த ஆக்ஷனும் இல்லைனாலும் பட் எமோஷ்னலி கொஞ்சம் ஹர்ட் ஆகி தான் இருக்கிறீங்க. நிறைய தூங்காமல் இருக்கிறது, ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அழுறது, எப்போ பார்த்தாலும் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறது, கடந்த கால விஷயங்களை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறது, நினச்சி மறுபடியும் ஹார்ட் பிரேக் ஆகுறது. தேர்ட் பார்ட்டிஸ் இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி நான் சொல்லலை. உங்களை சுற்றி பர்சனல் லைஃப்பில் இருக்கிற தேர்ட் பார்ட்டிஸ் உங்களை ஹர்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த விஷயத்தையும் நினச்சி ஃபீல் பண்ணுறது. இந்த பர்சன் உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதையும் நினச்சி ஃபீல் பண்ணுறது. இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ உங்கள் சைட்லேருந்து என்னதான் விலகி போனாலும் இன்னும் அந்த ஒரு காயங்கள் போகலை அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். காயங்கள் போகலை, இன்னும் அது கண்டினியூ ஆகிட்டுருக்கு, இன்னும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். பட் அதெல்லாம் வெளிக்காட்டாமல் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறீங்க, 2 பேரும் பேசாமல் இருக்கிறீங்க, சைலண்ட்டாக இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். உங்கள் பர்சன்கிட்ட நீங்கள் அந்தளவு கம்யூனிகேஷன் பண்ணுறதில்ல, நீங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வெளிக்காட்டுறதில்ல. ஏன்னா வெளிக்காட்டினாலும் ரெஸ்பான்ஸ் கரெக்டாக வருமோ, அதை புரிஞ்சுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட். ஸோ அவங்கக்கிட்ட பெருசாக எதுவுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதில்ல, அவங்ககிட்ட பெருசாக பேசுகிறதில்ல. இதுலேருந்து கடந்து போயிட்டுருக்கீங்க, ஹர்ட் ஆகிருக்கீங்க, அவங்களையும் ஹர்ட் பண்ணியிருக்கீங்க. போத் இங்கே 2 பேர் சைட்லேயும் ஏதாவது ஹர்ட் ஆகிருப்பாங்க. ஓகேவா, உங்களுக்கு தெரியாமல் இருக்கும், பட் 2 பேர் சைட்லேயும் ஒருத்தரால் கண்டிப்பாக ஹர்ட் ஆகிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் என்னென்னா உங்களோட மனசு என்ன சொல்லுதோ அதை தான் கேட்டிருக்கீங்க, அமைதியாக இருக்கிறீங்க, பொறுமையாக இருக்கிறீங்க, யார்ட்டையும் பேசாமல் உங்கள் வேலையை பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ நிறைய சேஞ்சஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வரணும்னு நினைக்கிறீங்க. மேஜராக இந்த ரிலேஷன்ஷிப்பில் இப்போ என்ன நடக்குதுன்னா சைலண்ட் கேம் போயிட்டுருக்கு. மேஜராக என்ன நடக்குதுன்னே தெரியல, அதை தான் நான் பார்க்குறேன். எல்லாமே வந்து சீக்ரெட்டாகவே இருக்கே, எங்களுக்கே என்னமே நடக்குது அப்படிங்கிற புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் மேஜராக நடந்துட்டுருக்கு. சைலண்ட்டாக போயிட்டுருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில். மேஜராக அந்த ரிலேஷன்ஷிப்பில் சைலண்ட்டாக போயிட்டுருக்கு. நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இந்த ரிலேஷன்ஷிப்பில் மேஜராக ஒரு சில சேஞ்சஸ் வரப்போகுது, இல்லை ஆல்ரெடி வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, மேஜர் சேஞ்சஸ் என்ன வேணாலும் நடக்கலாம். சேஞ்சஸ் நல்ல விதமாகவும் நடக்கலாம், இல்லை ஆப்போசிட்டாகவும் நடக்கலாம். இதில் மேஜர் சேஞ்சஸ் வரணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஆல்ரெடி ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கும். நீங்களும் முன்ன மாதிரி இல்லாமல் உங்களோட ஆட்டிடியூட்லேயும் ஒரு சில சேஞ்சஸ் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏதாவது சேஞ்சஸ் வராதா அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, பட் சைலண்ட்டாக இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். நீங்கள் சைலண்ட்டாக இல்லாமல் இருக்கலாம். ஒரு வேளை இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சைலண்ட் போயிட்டுருக்கு, அது சூழ்நிலை காரணமாக ரொம்ப பேச முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கும், அதனால் சைலண்ட்டாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இப்போதைக்கு நீங்கள் எதாவது சேஞ்சஸ் வருமா அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ எதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, ஒரு ஹாப்பியான மூமெண்ட் எப்பண்டா வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ உங்கள் சைட்லேருந்து நான் என்ன பார்க்குறேன்னா, ஸோ கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டேன். ஓகேவா, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் மனசில் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் கொஞ்சம் பிரேக்கும் எடுத்துகிட்ருக்கீங்க. கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறது, தொலைதூரத்தில் போகிறது, இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து டிஸ்டன்ஸில் இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள். இல்லை உங்கள் பர்சன் உங்களை விட்டு டிஸ்டன்ஸில் இருக்காங்களா, அது உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். பட் அதெல்லாம் வெளிக்காட்டாமல் அமைதியாக சைலண்ட்டாக போயிட்டுருக்கீங்க. மனசில் 1000 காயங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். பட் இதெல்லாம் ஒரு டைமுக்கு மேலே சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் எதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் வரணும்
அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ இதான் உங்களோட கரண்ட் ஃபீலிங். நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இது ஜஸ்ட் ஜென்ரல் ரீடிங். பொருந்தின விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்த அப்படியே விட்டுறலாம். அண்ட் யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் போட்டிருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர். பாய்.